அனைத்து உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற ரெசிபி என்னென்னா கார சட்னி தான். கார சட்னியிலே இது ரெண்டு பொருளை வச்சு மட்டும் நம்ம இந்த கார சட்னி அரைக்க போகிறோம். இந்த கார சட்னியை வச்சு ஒரு ஈடு இட்லியை ஒரு ஆள் ஃபுல்லாக சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு 15 மிளகாய், கார மிளகாய் எடுத்திருக்கேன். பூண்டு பாருங்கள், 1.5 பூண்டு எடுத்திருக்கேன். ஒரு முழு பூண்டு, அப்புறம் ஒரு அரை பூண்டு ஒன்று எடுத்து உரித்து வச்சுருக்கேன். இது அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சி கொண்டு வந்து நம்ம பார்ப்போம். வாங்க அரைச்சி கொண்டு வந்துடுவோம். இப்போ இந்த அளவுக்கு நம்ம வச்சுருந்த நம்ம மிளகாயும் பூண்டையும் நல்ல மைய மிக்சியில் போட்டு அடித்து கொண்டு வந்துட்டோம். இதை அப்படியே ஒரு வாணலில் வச்சு, சின்ன வாணலில் வச்சு நம்ம தாளிச்சிக்க வேண்டியதான். அதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, நல்ல எண்ணெய் தான் நம்ம இதில் நிறையா சேர்க்குறோம். வேறு எதுவும் இதில் சேர்க்க போகிறதில்ல. கடுகு, உளுத்தம்பருப்பு ப்ளஸ்ஸு கருவேப்பிலை போட்டு தாளித்து சர்வ் பண்ண வேண்டியதான். இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு வாணல் எடுத்துக்கிட்டோம். அதில் நல்லெண்ணெயை நல்லா தாராளமாக ஊற்றிக்கலாம். அதில் கடுகு, சீரகத்தை போட்டோம். இப்போ கருவேப்பிலையை போட்டு தாளிப்பை முடிச்சிட்டோம். பாருங்கள், இப்படி தான். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கிங்க, நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க. தோசை, இட்லி அப்படித்தான் இருக்கும். இப்போ நம்ம தாளித்த உடனே அதை என்ன பண்ணுறோம், ஒரு கொஞ்ச நேரம், ஒரு 5 நிமிஷம் டு ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் போதும்னு நினைக்கிறேன். 2 நிமிஷம் போதும். நீங்கள் நல்லா அந்த பச்சை வாடை மாறுற அளவுக்கு கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுமாரி ஒரு கொதிக்க விட்ருங்க, நல்லா சுண்டி வர விட்ருங்க. அந்த எண்ணெய் திரிஞ்சு வரும் பாருங்கள், அதை பாருங்கள், எண்ணெய் திரிஞ்சு வருதா? இந்த அளவுக்கு நம்ம அந்த பச்சை வாடை போனோடனே எடுத்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். வாங்க நம்ம இன்னொரு கார சட்னியை பார்த்துருவோம். உறவுகளுக்கு வணக்கம். இப்போ நம்ம வீட்டில் இட்லி மாவு இருக்கும், ஆனால் நமக்கு சட்னி அரைக்கவோ இதுக்கு ஒரு டைம் இருக்காது. சம்டைம் வீட்டில் ஒய்ஃபு கூட ஊருக்கு போயிருப்பாங்க. அந்த நேரத்திலலாம் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கான ஒரு சிறந்த வீடியோ தான் இது. சிம்பிளான பொருள் தான். ஒரு 2-3 பூண்டு பல் எடுத்துங்க, நல்லா நச்சு எடுத்துக்கங்க. வீட்டிலே இருக்கிற மிளகாத்தூள், வீட்டு மிளகாத்தூள் அரைச்சி வச்சுருப்போம். அந்த மிளகாத்தூள் இருந்தால் நல்லெண்ணெய் மட்டும் இதுக்கு போதுமானது. இதை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு 10 இட்லி 20 இட்லி கூட சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டாவது உங்களுக்கு நம்ம பூண்டு இன்னும் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். நல்லா தூளாக நசுக்கி கூட போட்டுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பூண்டு வாசத்துக்கும் அதுக்கும் எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன் வாங்க. இந்த பூண்டை இப்படி நச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம வீட்டு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறோம். 2 ஸ்பூன் இப்படி தேவையான அளவுக்கு சேர்த்துங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பூண்டு எக்ஸ்ட்ரா சேர்த்துங்க. இதில் போதுமான அளவுக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். உப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கலாம். இது உப்பு சேர்த்துக்கிட்டோம். இவ்வளோ தான். வெரி சிம்பிளாக செய்கிறது. ஈஸியாக செஞ்சு சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க முத கூட சாப்பிடுவாங்க. ஏன்னா வீட்டு மிளகாத்தூள் நம்ம ரொம்ப காரமாகவும் அரைச்சிருக்க மாட்டோம். எண்ணெயை ஊற்றி இப்படி அழகாக மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நல்லெண்ணெயை ஊற்றுனீங்கன்னா வாசமாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அப்படித்தான் இருக்கும். இவ்வளவுதான். இதுக்கு இந்த இட்லி தோசைக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பொடி நம்ம வீட்டிலேயே நம்ம இதுக்காக எதுவும் நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஈஸியாக செஞ்சு அழகாக சாப்பிட்லாம். வீட்டில் ஒய்ஃப் இல்லாதவங்க, ஒய்ஃப் ஊருக்கு போனவங்க, நம்ம தனியாக இருக்கிறவங்க, இல்லை உடம்பு முடியாதவங்க, இது மாதிரி நேரத்தில் நம்ம இட்லி மாவு நம்ம ஆல்ரெடி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம். எப்பயும் ஃப்ரிட்ஜையே நம்ம அதுக்காக தானே யூஸ் பண்ணுறோம். அதனால் நமக்கு இல்லை ஒரு பாக்கெட் மாவு கூட வாங்கிக்கலாம், கடைகள்லாம் விற்கிது. வாங்கி நம்ம தெளிவான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டோ டின்னரோ
சாப்பிட்டுக்கலாம். பார்த்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.